பெருசுங்க வந்துட்டு அந்த இது இருக்காது அவர். ஆனா அலெக்ஸ் ப்ரோ, அலெக்ஸ் பெருசு எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணும்? இல்ல அலெக்ஸ் இதுல அலெக்ஸ் நீ பயிற்சிக்கார என்ஜிகேக்கு அப்புறம் எஃப்டிஎஃப்எஸ் போயிருக்க போல. டேய் என்னடா அலெக்ஸ் ப்ரோ, பெருமை இதுல கம்னேரண்டா. ப்ரோ தலைவலி வந்து தைலம் போட்டு படுத்து நிக்கிறேன் ப்ரோ. தைலமா உனக்காவது தைலம் மகா குப்பைய போய் பாத்துக்கிறீங்களா? இதுதான் கங்கு. இது குப்பையா இருக்குன்னு நினைச்சாலும் இவ்வளவு பெரிய குப்பையா இருக்கும்னு நினைக்கிறடா அப்பா. ஏய் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா சுந்தர். இல்லடா இப்ப ஒரு 2 ஹெட்செட் கேவலமான ஒரு ஹெட்செட்டை வாங்கி ஒரு பிடிக்காத பாட்டை வந்துட்டு ஃபுல் வால்யூம்ல கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு 2 மணி நேரம் கேப்பியா? அதான் படம். யோசிச்சு பாரு. எல்லா ஸ்டேட்லயும் கழுவி ஊத்துறானுங்கடா அப்பா. ஏய் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கூட கிடையாது ராஜாக்கு. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கூட ஒருத்தவங்க கூட ஆவரேஜ்னு கூட சொல்லல. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, நான் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்டு கேட்டான் ஒருத்தன். நான் போன் முடிந்தான் என்ன வச்சான் படம் எப்படி இதுன்னு கேட்டேன்னா, நல்லா இல்லடா படம் பிடிக்கல நல்லா இல்ல சொன்னா. என்ன வச்சா எப்படி சொல்ற ஒழுங்கா சொல்ற அப்படின்னு நானா வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி கொச்ச ஏன்னா தலைவலியில இராதான் சொல்ல தருவாதான். நான் மனசு வருத்தத்துல இருக்கேன் சிரிப்பு கேக்குதா? ஏய் ஜாக்கு, ஆனா இந்த குப்பையை வச்சுக்கின்னு என்ன பேச்சு பேசினாங்கடா. பெருமை அப்படி இருக்கு. நான் படம் பார்க்கல ட்விட்டர்ல அவனை ஒரு பொறுமையா அடிதான். இவனே அலெக்ஸ் விக்னேஷன் வந்து ஷோ கேன்சல் பண்ணிட்டார்ல, போவே இல்ல. ஷோவே கேன்சல் பண்ணிட்டாரு சொன்னாரு. ஆனா போனா ஓடிடில ஆக்சுவலி அந்த கூட பாத்துறாதீங்க தயவு செஞ்சு. இல்ல இதுல இல்ல இரு பெருமாச்சுன்றது ஏன் இது ஹைலைட்னா, நம்ம எல்லாம் பெருமாச்சி ஊர்ல இருக்கோம் இப்போ. அதான் இப்போ ஒரு தீவுல இருக்கோம் நம்ம எல்லாரும். நம்மள வச்சு செய்யறதுதான் இந்த படம். இந்த படத்தை பாக்குற மாதிரி இல்ல, நீ ஸ்டோரி சொல்லு. என்ன சொன்னான்டா இவன் மலுமுட்டை கதடாப்பா. அதான் இல்லடா இரு இல்லடா ஒரு சின்ன பையன் இருப்பான்டா. அவன் சூர்யா சொல்ல முடியாண்டா ஏதாவது ஒண்ணு டீட்டெயிலா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஜாக்கு இது வந்து தமிழ்ல எடுத்த ஆம்பளைக்கு எடுத்த கேஜிஎஃப்டா. அதுல அம்மா சென்டிமெண்ட் இல்ல அப்பா சென்டிமெண்ட். இந்த நாயை வந்துட்டு எங்க கூட்டு ஒன்லைன் தான் அடைச்சிக்குது பேச விடு. இல்லடா ஜாக லேப்ல இருந்து ஒரு குழந்தை தப்பிச்சு வரும். அந்த குழந்தை வந்துட்டு சூர்யா கைய வந்துட்டு பிடிக்கும் போது சூர்யாவுக்கு வந்துட்டு அவன் காட்டுவாசி அவுத்து போட்டுன்னு ஓடுனதெல்லாம் ஞாபகம் வரும். அவளை காட்டுவாசி என்ன பண்ணிருப்பானா அந்த குழந்தைய காப்பாத்த முடியாம போயிருக்கும். புரியுதா? இதுல வந்துட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு கரண்ட்ல இப்ப 2024 அந்த குழந்தைய காப்பாத்த இவர் ட்ரை பண்ணுவாரு. என்ன ட்ரை பண்ணுவாருன்னு கேட்டா பிளைட்ல ஃபுட்பால் அடிப்பான். இது ஒரு இல்ல இத கேட்கும் போது இத கேட்கும் போதே இது ஒரு படம்னு எடுக்கும் எவனா தோணுமா? எனக்கு தெரிஞ்ச வெப் சீரிஸ் கூட எடுக்க தோணாதரா இத. இத ஒரு படம்னு எடுத்து இங்க எத்தனை பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துருக்கீங்கடா? ஆடியோ லான்ச் ப்ராசஸ்ல வச்சிருக்கீங்களா? சக்சஸ் மீட் போங்கடா எல்லாரும் சூர்யா ஃபேன்ஸ். வாழ்க்கையே சக்சஸ். பிரசாந்த் பாட்டம் ப்ரோ. இந்த அந்த பாபி இதுல ஏதோ மூளைய வச்சு ஆம்லெட் எல்லாம் பண்றானுங்க அப்படியாண்ணா? பாபிடி பண்றதே கார்த்திடா. சிவாதான்டா. சிவாதான் மூளை வச்சு ஒரு பிச்சைக்காரன் கேஜிஎஃப்ல ஒரு பிச்சைக்காரன் எலிவேஷன் பண்ணுவான். தேவாரால பிரகாஷ்ராஜ் எலிவேஷன் பண்ணுவான். ஏன் நிறைய படத்துல நிறைய பேர் எலிவேஷன் பண்ணுவாங்க. இந்த எல்லா எலிவேஷனையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு கிளவி இருக்கும்டா. படம் ஆரம்பத்திலே அந்த கிளவிதான் காட்டுவானுங்க. அந்த கிளவி பண்ற எலிவேஷன் எல்லாம் தோத்துருவானுங்க. அந்த நிலாக்கு தெரியும் அந்த கங்கு எங்க இருக்கான கக்கூஸ்ல இருக்காமா அவனுக்கு அதை பாக்குறதுக்கு தான் நாங்க போயிருக்கோம். எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிற அந்த நிலாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு பாரு. இல்ல வருது சீன்ஸ் இருக்காண்ணா அந்த மாதிரி ஆம்லெட் போடுற சீன் தான். இரு அங்க இருந்து அப்படியே 2024 அப்படியே வந்துரும். அந்த முட்டெல்லாம் போட்டு 3 பேரும் ஒரு ஸ்லாங் பேசுவாங்க. அது என்ன இவனுங்க குள்ளனுங்க. ஆனா
இல்லடா எனக்கு நான் சொல்றேன், எனக்கு ஏதாவது ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல சீன் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் இன்டர்வல் நல்லா எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் நல்லா வச்சிருந்தா கூட ஒரு டைம் பார்க்கலான்ற பம்பரத்தை ஒரு சீன் கூட நல்லா இல்லடா. இந்த பேன் இந்தியா ரெக்கார்டோட சக்சஸ் மீட் வைப்பானேடா. ப்ரோ இந்தியன் உள்ள விடுவாங்க. இல்ல ரணவு, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரு ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி இந்தியன் டூவே நல்ல இது பர்சனலா சொல்றேன், ஏன்னா எல்லாம் அடிப்பானுங்க, என்ன அடிப்பானுங்க, அதான் பர்சனலா எனக்கு ஃபீல் பண்ணத சொல்றேன். தியேட்டர்ல நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு கையை பிடிப்பான். அதான் அந்த வீட்டுல இருக்கும்போது பையன் அதே சூர்யா வந்துட்டு பசிக்குதா பர்கர் சாப்பிடு இது பண்ணு அந்த மாதிரி ஏதோ தற்கொலை மாதிரி பண்ணிருப்பான். அவனும் வந்துட்டு தான் நீ சாப்பிட்ற மயிரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணிருப்பான். அதுக்கடுத்து கையை பிடிக்கும் போது ஒரு பிஜிஎம் வரும். உண்மையில அந்த பிஜிஎம் வந்துட்டு நல்லா இருந்தது. அந்த அது மட்டும் எனக்கு என்னன்னா இல்ல சொல்றத கேளு, அந்த பிஜிஎம் வரும்போது பார்த்தோம்னா ஒருவேளை இதுக்கப்புறம் நல்லா போகும் போல, ஏதோ அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு. அப்பதான்டா திடீர்னு கட் பண்ணிட்டு காட்டுக்குள்ள காட்டுறான். அவன் எப்ப காட்டுக்குள்ள போனானோ நம்ம தியேட்டர் வெளியே போயிட்டு இருக்கணும். ஒரு வீடியோ அனுப்பிருக்கேன் பாருங்க அலெக்ஸ் ப்ரோ, களி ஊத்தி வச்சிருக்கான் பப்ளிக்ல நின்று. அதாவது இல்ல இப்ப நான் சொன்னதே நிறைய பேர் இதை சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா டிஎஸ்பி வந்துட்டு அந்த அளவுக்கு 2 மணி நேரம் காதுல செஞ்சுட்டான். 2 மணி நேரம் அந்த காட்டுக்குள்ள வச்சு ஒரு நிமிஷம், இந்த குப்பை படத்துக்கு அவ்வளவு நேரம் பிஜிஎம் போட்டதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் திங் வந்து டிஎஸ்பி ஃபேன் தெரியும், ஆனா அவன் நல்லா போடலன்னு சொல்ல முடியும். நான் அதுலடா டிஎஸ்பி இந்த படத்தை வேற உட்காந்து பார்த்து அதுக்கு மியூசிக் வேற போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா யோசிப்பார். அதுக்காகவே அவனை பாராட்டணும். நம்மளால கோய் தானே அவனை, வேற வழி இல்லையே. இல்லடா இல்ல பெருமாச்சின்ற வேர்டு இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல பொருவான்ற பேர் இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது பொருவா கதைக்கு அப்புறம் வரும். இது பெருமாச்சி ஒரு 5 தீவு காட்டும். ஆனா 4வது தீவு ஒண்ணு கேவலமா இருக்கும்டா பேரு, அதை மறந்தான்டா. 3வது தீவு ஒரு 2வது தீவு ஏதோ பேர் கேவலமா. இது நடுவுல இதே சார்த்தி என்ட்ரி ஆகும்போது அந்த 2 பொண்ணுங்க ஓடி போய் அப்படி ஒரு பால் ஆடிட்டே இருக்கும்ல. சரி இரு இல்ல எல்லார்கிட்டயும் ஒரு லாஜிக் சொல்றேன். இப்ப நானு ஷாமு இப்ப இப்ப உங்க ஸ்பேஸ்ல தெரியற ஒரு 4 ஸ்பீக்கரை பாத்துக்க, 5 ஸ்பீக்கர் பாத்துக்க. அதாவது இப்ப இதே டிஸ்டன்ஸ்ல தான் வந்துட்டு அந்த தீவு இருக்கிற மாதிரி ஒரு மேப்ல காட்டுவான், புரியுதா? அதான் அந்த 5 தீவுக்கு இது ஒட்டி அந்த மாதிரி காட்டுவான். இதுல ஹைலைட் என்னன்னா எல்லாமே பக்கத்துல தான் இருக்குது, தீவும் சின்னதா தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா டெசர்ட் மாதிரி வந்துட்டு காட்டுறானுங்க. அதான் இந்த யாரு, ஆனா அந்த பாபி டேல வந்துட்டு டெசர்ட் மாதிரி ஒரு தீவுல காட்டுறானுங்க. இந்த சைடு பார்த்தா திடீர்னு ஹிமாச்சல பிரதேஷ் மாதிரி பனி பெஞ்சு நிக்குது. அந்த சைடு பார்த்தா ஒரு ஐலாண்ட் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல். மொத்த ஹார்ட் பீஸையும் கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல வச்சுக்கிற பாரு, கைய கூடிய அந்த மாதிரி இருந்தது. சிறந்த சிவா இது கையில்லையா உயிரியான்னு. இல்ல கார்த்தி நல்லா போயிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு இந்த அளவுக்கு செஞ்சு விட்டாங்க போல. உண்மையாலே பாவம். ஒரு அம்ட டைரக்டர்னா அது சிறந்த சிவா கண்டிப்பா. இல்ல இப்ப மூவி எப்படி அப்படி சொல்றான், ஏங்க 2000 ஆகும்னு சொல்றான். எப்படிதான் அந்த படத்தை பார்க்காம இப்படி சொல்றாங்களே ஒண்ணுமே புரியல. ஒருவேளை படம் ஐப்பாவல நம்மளே தியேட்டர்ல வந்தது ப்ரோ. அந்த சாங்குக்கு மட்டும் யோலோ சாங் மட்டும் தான் ப்ரோ விஷுவல் நல்லா இருந்துச்சு. வேற எதுவுமே இல்ல. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் காட்டினாங்க. பிகினி யாரும் நம்பாத, அவன் வராலான்னு நீ கண்ணை சிமிட்டி பாக்குறதுக்குள்ள அது போயிடும். 2 செகண்ட் தான் போட்டோ எடுக்க ட்ரை பண்ண அலெக்ஸ், அது ஆனா போயிடுச்சு வேகமா. பிகினியும் வேஸ்டா இல்ல நான் சொல்ல சாமி அதான் சொல்றேன். இல்ல இது எந்த அளவுக்கு இல்ல
இது எந்த அளவுக்கு காஜுனா அது வரும்போதே போன் எடுத்திருக்கோம், அதுக்குள்ள போயிட்டு இருப்பா. 2 செகண்ட் 3 செகண்ட் தான் வரும். இப்பதான் ஜாக்கு இந்த படத்தை வச்சுன்னு விஜய் கிட்ட கிளாஸ் வரியாடா, அஜித் கிட்ட கிளாஸ் வரியாடா, கிளாஸுக்கு வரியாடா. சொன்னா கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத வச்சு நம்ம நரபலி கலாயறாங்க மூளை ஆம்லெட்டா போல. என்ன கேட்டா நாளைக்கு உண்மையில 35 கோடியா பேசிக்கிறாங்க. அமரன் 42. முடிச்சு விட்டீங்க போங்க. அமரனே அடிக்கல. அலெக்ஸ் ப்ரோ அஜித் இப்ப தெரியுதா நான் சிவாவை ஏன் உடலன்னு? அந்த இது நம்ம இருக்கா சூர்யா சொல்லிட்டு இருந்தா. அப்படிதான்டா. விவேகம் ஃபேர் பெட்டர், சத்தியமா சொல்றேன். நீ விவேகம் சொல்ற, இவன் அலெக்ஸ் என்ன தெரியுமா சொன்னான் காலைல? அண்ணாத்தே ஃபார் பெட்டர் நான் தெரியுமா என்கிட்ட. ஆமா கில்லி இது திருப்பச்சி பட ஸ்டோரி இருக்கும் அண்ணாத்தையாவது, இது அது கூட இல்ல. ஒன்னோட இப்ப இல்ல உனக்கு 2 பாட்டம் தான். ஒண்ணு அந்த அதான் கலாய்க்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி படம், புரியுதா? ஆனா கலாய்க்கலாம், ஒரு ஜாலியா ஜாலியா சிரிச்சு சிரிச்சு போகலாம். வருதுன்றானுங்க. இல்ல இரு இவன் யாரு தெரியுமா? வேற கத்தினுக்கிறான். இவ்வளவுதான் போறோம், அவ்வளவுதான். அலெக்ஸ் நாட்டுல மானத்தை வாங்கிட்டானுங்கடா, செருப்பு கட்டி அடிக்கிறான்டா. போயிட்டு நாங்க ஒரு பாகுபலி எடுத்துட்டு வரோம், நாங்க தான் காட்டுவானுங்க. இவன் ப்ரொமோட் பண்ணதுக்கு சில ஆன்லைன் ரிவ்யூவர் வந்துட்டு பாத்திருக்கானுங்க போல. அங்க அவனுங்க பார்த்ததுதான் டென்ஷன் ஆயிட்டானுங்க. ஏன்னா இது பாகுபலியா இல்ல ராம் சரண் மகவீராவா எதுவுமே இல்ல, அடு கேவலம் காட்டுவாசி பையன். அலெக்ஸ் அதோட சூர்யா வந்து இப்படி கைய 2 நீட்டிட்டு ட்ரைனிங் கொடுப்பான்ல, லெப்ட் ரைட்டு மேல கீழே அந்த பசங்களுக்கு எல்லாம். அப்புறம் அவன் வந்து குத்துவான் பாத்தியா விவேகம் படம் மாதிரி. அந்த சீன்லாம் செம்மையான கண்டென்ட்டா மாறும்னு தோணுது. படமே கண்டென்ட், பட் அந்த பர்டிகுலர் சீன் வந்து மியூசிக் எல்லாம் போட்டு எடிட் பண்ணாங்கன்னா பயங்கர ட்ரோல் ஸ்டப் தான் அது. வந்து இல்ல பிரிண்ட் அதுல தவழ்ரஸ் பிரிண்ட் வந்துருச்சு, நிறைய பேர் இது பண்ணிருந்தோம் போட்டுருந்தாங்க. சூர்யா அவுட் ஆக இப்பதான்டா சொல்றேன், மேல இதுல வர கோலிவுட் யுனைட்டி இல்ல, இந்த மாதிரி பீ படத்தை வச்சுட்டு யூனிட்டி இல்ல, மயிர் இல்ல. இதுல வேற நான் அதான் சொன்னேனே ஏன் ப்ரோ, இத வச்சுதான் நம்ம இவனுக்கு 2 வருஷம் ஆத்தாங்களா நாங்க டைம் எடுத்து பண்ண போறோம், பட்ஜெட் போட்டு பண்ண போறோம்னு. குவாலிட்டியா அலெக்ஸ் கேக்குதா? இத மறந்துட்டியாடா? அல்ல அந்த நட்டி எரிப்பானுங்கள, கேக்குதா? ஆமா அண்ணா அண்ணா அப்படின்னு ஓடி வர என் பிள்ளைய நீதான் பாத்துக்கணும் அண்ணா அப்படின்னு. இல்ல இல்ல கையில கொடுத்துட்டு வரட்டாமாம டொர்ரு அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்து சூர்யா. நான் தான் நம்ம கலாய்ச்சாலும் இல்ல எனக்கு அது லூஸ் தரமா இருந்தது ப்ரோ. வரட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்துருவா. இந்த சீன் எல்லாம் வந்து எப்படி நடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் விடாதா பக்தவதுன்றான் சூர்யா வந்து பச்சை ஒழிக்க முடிவு பண்ணிதான் இந்த மாதிரி படம் நீ கடன்ல சாப்பிடாமவனேன்னு தான் வந்து நடிச்சிருப்பாருன்னு தோணுது. சிவாவும் ஆல்ரெடி அவனுக்கு எடுத்த படம் எல்லாமே கடன் தான். லாஸ்டா ஹிட் ஆனது அந்த சிங்கம் 2 தான். அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ளாப் தான் வருது. முடிச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. கேக்குதா? நட்டி அந்த எரிப்பான் அந்த சீன் பாத்தீங்கல்ல? இல்ல அதாவது இல்ல அவனை எரியறதா இருந்தா நீ டக்குன்னு எரிச்சிடணும், புரியுதா? அதான் சொல்றேன் விஜய் சொல்ற டைலாக் இருக்குமே, சுடணும்னா சுட்டுறணும். அந்த மாதிரி வந்துட்டு இவர் நிக்க வச்சுக்கின்னு பஞ்சாயத்து பண்ண இருப்பாருதான். எதுக்கு பண்ணா உன் ரத்தம் என் ரத்தம் வேற அவங்க பேசினே இருப்பான் டைலாக். அவன் பாட்டுக்கு தான் நம்ம பாக்குற நம்மளுக்கு எரிச்சு தொலையாண்டா அவனை உயிரான வேதனான்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பொண்டாட்டி விழுறது கூட விட்டுறலாம், அவன் பையன் அழுவுறத கூட விட்டுறலாம். இத பாக்குறது யாருக்காவது சென்டிமெண்ட் ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஆனா அதை விட எனக்கு இன்னொரு சீன் ஆத்துல போறவன் நல்லா கொள்ளுவான் தெரியுமா?
ஒருத்தன் கத்துறான், அவ்வளவு கத்துறான் கொல்லும் போது முன்னாடி ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இல்லடா, நான் உன சொல்லிட்டா, இத்தனை நாள் நம்ம சிங்கத்தை வந்துட்டு கலாய்ப்பானுங்க சில பேரு. இவன் அதான் எதுக்குத்தாலும் ஏய் கிளை போய் வாவை அப்படின்னு இருக்கானு. நீ இதை மட்டும் பாரு, ஒரு 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 5 சிங்கம் படத்தை அட்டாச் பண்ணி ஓட்ட மாதிரி இருந்துச்சுடா. காட்டு கத்துறத தாண்டி இப்ப எல்லாம் கத்துறான்றானுங்க, செய்யறான்டா, அந்த செய்யறான். எது கத்துறானே தெரியாது. எல்லா பார்ட்டியும் எது கத்துறானுங்களா? இல்லடா, இப்ப சாம, இப்ப நீ நடந்து போறனத்துக்கு தள்ளுன்னு சொன்னா ஓகே, அவன் எப்படிதான் சொல்லுவான் தள்ளு அப்படின்னா, அதேதான். புரியுதா? படம் முழுக்க இவனுக்கு என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல, எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க அவங்க. அந்த தாத்தா ஒருத்தர் டென்ஷன் ஆயிட்டாருடா, பாவம்டா. டேய் அந்த தாத்தா நல்லமாதான்டா எங்க எல்லாருக்கும்டா. நீ வேற அதான் போட்டு அவர் வெளியே சொல்லல, நீங்க வெளியில சொல்லல, அவர் வெளியில சொல்றாரு. அந்த மன்னிப்பு சாங் வரும்போது இந்த இவன் மீன் போட்டு விட்டான்டா அந்த சீம்ஸ். எனக்கு குபீர்னு சிரிச்சிட்டேன் தியேட்டர்ல, எல்லாம் திரும்பி பாக்குறான். இல்ல சாம, இல்ல மன்னிப்பு சாங்னு ஒண்ணு பண்ணுவான்டா. அதாவது விவேக அஜித் இல்ல பல்கேரியால ஒண்ணு பண்ணது இருக்குல்ல. இவன் எதுக்குடா வரான்? கார்த்தி எதுக்குடா வரான்? கார்த்தி உள்ளடா பாபிடேல் செத்துருவான்டா. அதான் பாபிடேல் கொண்டுருவான். அதுக்கு அடுத்து வந்துட்டானா இன்னொரு ஆள் ரீப்ளேஸ் மாதிரி பெருசா மாதிரி காட்டுவானுங்க. கள்ளப்புள்ள தானே? இல்ல அது வேற, இங்க சொல்லக்கூடாது, அது டேவிட் புல்லன்னு காட்டுவாங்க அவனை, கார்த்திகை. செகண்ட் பார்ட்ல ஃபேஸ் ஆஃப் ஆடா அப்போ கார்த்திகை இவனுக்கு. நான் வேணாம் சார், அதான் கேட்டு போறேன் சார், அசிங்கமா இது ஹைலைட் என்னன்னா, இல்ல பிச்சைக்கார இல்ல இருமா சார், பிச்சைக்கார மாதிரி அவனை காட்டினது கூட மன்னிச்சுட்டோம்டா. இந்த சைட்ல வந்துட்டு ஒரு ப்ளூ ஃப்ரேம், ப்ளூ கலர் ஒரு 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 கலர் டோன்ல ஒரு ஃபேஸ் காட்டுவான். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்டா, ஆக்சுவலி என்னடா இது கான்செப்ட்? என்ன ஃபர்ஸ்ட் என்ன பேஸ், என்ன உலகம், என்ன வேர்ல்ட்? ஒரே லைன்ல நான் முடிச்சிடறேன் மச்சான், ஒரே நிமிஷம். டேய் ஒரு பையன் தப்பிச்சு வருவான், திடீர்னு சூர்யா கிட்ட வருவான். சூர்யாக்கு அவனை பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அவன் யாரு என்னன்றதுன்னா அந்த பிளாஷ்பேக். எந்த பையன்டா அவன்? அந்த காலத்துலயும் பையனா இல்ல ஒரு சின்ன சின்ன பையனாவே இருக்கானா? புரியல. பழைய ஞாபகங்கள், முன்னோர்கள் மாதிரி. புரியுதா? ஆமா ஆமா, அந்த ட்ரைலர்ல ஒரு பையன் மேல தலைமையில கை வைப்பான் தெரியுமா? ஆமா ஆமா. அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷன்? இதுதான்டா படம். இந்த கர்மத்தை பார்க்கறதா பிளாஷ்பேக் வேற. ஆனா இல்லடா இது, ஆனா ஒரு நிமிஷம் ட்ரிபிளா இருக்கும், ஒண்ணுக்குத்துக்கும் ஒரு சிங்க் இருக்கும். அது எப்படின்னா, அந்த பையனுக்காக வந்துட்டு என்டிஆர் அவ்வளவு போராடுவான், பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன் அந்த பையன் அதான் பொண்ணு, சாரி அந்த பொண்ணு அங்க இங்க வந்துட்டு பொண்ணு, அதான் அங்க பொண்ணு இங்க பையன், அவ்வளவுதான் வித்தியாசம். அதான் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு போராடுவான் கூட. இவளையும் அங்க பார்க்கும்போது கூட ஒரு சின்ன பாட்டு தான் பாடுவான் என்டிஆர், அவ்வளவு கனெக்ட் ஆகும். அது சின்ன பாட்டை கனெக்ட் ஆகும். புரியுதா? சரி, அப்ப அந்த பையன் இல்லடா, அந்த பையன் அந்த வேர்ல்ட்ல இருப்பான், அந்த கங்குவா வேர்ல்ட்ல இருப்பான். கரெக்ட்டா? ஷாமன் இல்ல இரு, ஷாமன் இருக்கு. ஏதோ ஒரு பையன் வந்துட்டு கைய பிடிக்கிறான். ஷாமோடைய கைய பிடிக்கிறான், அவனுக்கு மறு ஜென்ம ஞாபகம் இருக்கு. புரியுதா? இப்போ ஒரு 1700 காலத்துல ஒரு செத்து போயிடுறான். அவன் திரும்ப 2024 2 பேரும் ஜாயின் பண்றான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா விவேகம் ஸ்டோரியும் இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதான் இல்ல உண்மையிலே விவேகத்தோட போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கான். அந்த இதெல்லாம் விவேகமும் இதுவும் ஒரே ஸ்டோரி தான். இது ஒரு படம் எடுத்து வச்சுக்கிறானடா. எல்லா படமும் ஒரே ஸ்டோரி. என்ன கான்செப்ட்னா, காட்டுக்குள்ள இருக்கிற சீன்லாம் ஃபாஸ்டா போயிருது, அவ்வளவுதான். கரண்டா நடக்கிறது விவேகத்துல நடக்கும் அந்த படத்துல. இதுதான் டிஃபரன்ஸ். விவேகத்தோட அந்த கட்டிங் ஒட்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க படத்தை. இல்ல விவேகத்தோட அந்த புல்லட்ல சுட்டு இது பண்ணுவாங்க தெரியுமா, நண்பர்கள் முதுகு குத்துவாங்கல்ல முன்னாடி, அந்த சீனை ஒண்ணு சொல்ல மாட்டேன் சாம. வயிற்றுல வந்துட்டு சூர்யாவை சுட்டுருவாங்க. கிளைமேக்ஸ் அந்த முன்னாடி சுட்டுருவானுங்க. சுட்டுட்டு
ஒரு நம்ம சென்னையில நார்த் மெட்ராஸ்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஓடுனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஓடுவான்டா. ஓடிட்டே இருப்பான் அவருக்கு பாட்டுக்கு. 6 packs இருக்கு ப்ரோ, புல்லட் கீழ விழுந்துரும். இல்ல அதான் என்ன சரியா, ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? டிஎல்ல 2-3 பார்த்தேன். crocodile ஃபைட் வந்து ஏதோ நல்லா இருக்குன்னு போட்டுருந்தாங்க. ஒரு crocodile தான் பரவாயில்லடா, 4 crocodile இருக்குதுடா. அதுவும் அந்த பையனை மட்டும் தான் பிடிக்கும் போது சூர்யாவை பிடிக்கவே மாட்டேங்குது crocodile. எனக்கு தெரிஞ்ச ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த பையனை போய் தியேட்டர்ல பார்த்துதானே இருக்கும். சூர்யா பிடிக்கிறதுக்கு அவ்வளவு தாவறதுதான் சிரிப்பா இருக்கும் பார்க்கும்போது. அந்த முதல்ல இது எப்படித்தமா இருக்கும், அந்த முதலே வந்துட்டு அந்த பையனை கச்சிருந்தாதான் ஏதோ ஒரு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சாப்பிட்டா கூட பரவாயில்ல, இது சென்டிமெண்டா கூட முடிச்சிடலாம் போல இருக்குது. இவன் தாவரன்ற பேர்ல சிரிப்பா பண்ணிருந்தான். இதுல இன்னொன்னு ஷாம, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இவ்வளவு பையனை காப்பாத்தா இவ்வளவு தற்கொலைத்தனம் பண்ணுவான். அதான் முதல்ல கிட்ட சண்டை போடுறது, இதை பண்றது, அந்த 500 பாபிடியில் வந்துட்டு இரடை பாபிடியில் வந்துட்டு 500 பேரை வந்துட்டு அனுப்புறதெல்லாம் கொள்றதுன்னு. கடைசியில பார்த்தா அந்த பையனே வந்துட்டு கயிற வந்துட்டு அதான் ஒரு கப்பலுக்கு வெளியே இருக்கும், அறுத்துட்டு அவனே கீழே விழுந்துருவான். அதை விடடா அந்த அந்த முதல்ல வரும் மரத்துக்கு மேல ஏறி உட்காந்துருப்பான்டா. அப்ப சூர்யா அப்படியே எழுந்து இப்படி ஃபேஸ் காட்டுவான். 3Dல பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே அது அப்படி ஒரு சம்பவம் அது. இது இருக்கிறதுல வந்துட்டு சிறுத்தை சேவரத்துல ஒரு கீழே அடிமட்டத்துல இதாண்டா இருக்குது என்ன கேட்டா. நீ வேற எந்த படம், ஏன் விவேகம் கீழே போயினே இருக்கிறான் அவன் சிறுத்தை. ஆமா எனக்கு அதான் இல்லடா. இப்ப ஆனா எல்லாருமே சூர்யா ஃபேன்ஸ் கான்பிடென்டா இந்த என்ன தெரியுமா, இப்ப நம்மளுக்கு எடுத்துக்கோங்க, கஸ்டடி படம் ஃபிளாப் ஆச்சு ஆனா கோட் வந்துட்டு ஹிட் ஆச்சுன்ற மாதிரி இவனுங்க அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னா, அண்ணாத்தையில பண்ண மிஸ்டேக்க நான் வந்துட்டு கங்கோல ரீகரெக்ட் பண்றேன்னா பார்த்தா டே இது காலையனே பரவாயில்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனா சிரிக்க சூர்யாக்கு ஃபியூச்சர் இருக்கு ப்ரோ, இல்லாமலாம் இல்ல. ஆனா இந்த படத்துக்கு பண்ண அலப்பறதான் தாங்கிக்க முடியல யாராலையும். படத்துல அவன் பண்ண துரோகத்தோட சூர்யா பண்ண துரோகம் தான் இதுல ஹைலைட். சூர்யா ரியல் லைஃப்ல நான் இப்பதான் சிறுத்தை குட்டிது ஏதோ ஒரு இன்டர்வியூட கிளிப்ஸ் பார்த்தேன் நானு. அதுல சொல்றேன் கங்குவா மாதிரி 6 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கானாண்டா, பேக் டு பேக் எடுக்க போறாங்க. அது 6 ஸ்கிரிப்ட் அஜித் கிட்ட கொடுங்க. நல்ல வேளை தளபதி 69 போயிட்டாரு, மாட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும். இருந்தாலே இவ்வளவு இந்த இவங்க மேடைக்கு வாய் பேசாம அப்படியே விட்டு இருந்தாங்கனாலே ஏதோ ஒரு நல்லா இருக்குன்னு போயிருக்கும் படம். அதுதான்டா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, சொல்றடி சொல்ற இல்ல ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காரு, மறந்துட்டேன். அலெக்ஸ் அவன் வந்து அந்த இந்த ட்ரெயின்ல ஏறுவான்ல, ரஷ்யா ட்ரெயின்ல ஏறி அங்க தப்பிச்சு போய் கோவாக்கு போவான்டான் சின்ன பையன். எப்படா அவ்வளவு போயிருவான்? இல்ல ஒண்ணு சொல்றேன், நீ ஓடிடில வந்த பிறகு ஏகப்பட்ட லாஜிக் இதுல கதைப்படியே ஒரு லாஜிக் என்னன்னா, இப்போ பையனுக்கு வந்துட்டு பழைய ஞாபகம் வந்துட்டு ஏதோ இந்த லேப்ல கொண்டு வராங்கன்ற கதையும் ஓகே. முதல்ல இத கார்த்திக் கொண்டு வரான்ற கான்செப்டே எடுத்துப்போம். கார்த்திக் யாரு கொண்டு வந்தா புரியுதா? இது எப்படி பார்த்தாலும் இது லாஜிக் வந்துட்டு உனக்கு இடிதான் செய்யும். இதுல பார்ட் 1 எடுக்க மாட்டான் படம். ஆஃப்டர் ஃபிளாப் ஆல்ரெடி மேல பாரு ப்ரோ, அதே மாதிரிதான் ஓடிடி வந்தோடனே இது ரொம்ப செய்வாங்க. ஆனா இந்த படத்துக்கு 8 வீக்ஸ் கேட்டானுங்க ப்ரோ. ப்ரோ 3 crores கூட வராது ப்ரோ இது ஓப்பனிங். முடிச்சு விட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் தெரியாம கேக்குறேன். சேட்டான்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூ, கோல்டிங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ. அவனுதான் ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் இல்ல சூர்யா வந்து மாமே, சூர்யா வந்து அவன் வந்து ஸ்டேஜ்ல சொல்றான், எனி டைரக்டர் இந்த படத்தை வாயை பொளந்து பார்ப்பாங்க. அவன் அப்படி வந்துட்டு நாக்க சொல்லிட்டுமே சபாஸ்ரா உனக்கு வந்து உட்கார்ந்த பேரதான்
சூப்பர். தூங்கவே விட மாட்டான். அதான் கேப்பான் தெரியுமா? அதுதான் நம்ம இட்டிஸ் பிரசாந்த் கங்கு 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 அப்படின்றவன். இல்லடா 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 இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் எல்லாம் அப்படிதான் இருக்கு. எப்படி தெரியுமா? கங்கா ஈட்டு கங்கா கிட்ட பெருமை அப்படின்னு ஃபுல்லா இது இப்ப ரெண்டு செகண்ட் பேசுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. புரியுதா? தொண்டை இது மாதிரி இருக்கும். புரியுதா? இவனுக்கு படம் முழுக்க இதுல அந்த கருணாஸ் இருக்கான் பாத்தியாடா, கருமாந்திர புச்சான். இல்லடா அவன் என்ன தெரியுமா? இப்ப உண்மையோட இப்ப சலாருக்கு ஒருத்தன் கலாச்சிருப்பான். அதேதான் கங்குவாகும். என்ன தெரியுமா? சலாரே பரவாயில்ல, எலிவேஷனாவது இருக்கும். புரியுதா? இதுல கருமாந்திர எலிவேஷன் என்னத்தம்ம சொல்லுவான், இந்த ஊர் இருக்கு அங்க வருவான் என் கங்குவா, அவன் வந்தா நீங்க எல்லாம் காலி, இந்த இடம் போதுமா, அந்த இடத்துக்கும் கூட்டணும் வந்துட்ட. அவன் தான் இல்ல இவன் தான் பண்ணான்னு தெரியுது. அவனை போட்டு ஒரு சொறி விட்டு போறதை விட்டு அதான் ஏண்டா இது ஓகேவா இதுல ஹைலைட். நான் சூர்யா அவங்க வந்துட்டு நான் சாமி நடந்து வருவான்டா. அந்த நடந்து வர்றத இவனு ஒரு எலிவேஷன். அதான் எப்படி சொல்றது, கேஜிஎஃப் தோத்துறா. அதாவது இப்ப கேஜிஎஃப் எல்லாம் ஏன் ரசிச்சோம், ஏன்னா வந்துட்டு இப்ப ராக்கி பாய் வந்து ஒருத்தன் வந்து அடிக்கிறானா அவனை யாரும் பெருசா பில்டப் கத்த மாட்டானுங்க. புரியுதா? அவன் பாட்டுக்கு வருவான், அடிப்பான், அடிச்ச பிறகுதான் பில்டப் கொடுப்பானுங்க. அதான் மும்பைனா கடலு, அந்த ராக்கி வந்துட்டு அதான் இல்லடா கடலை தாண்டி போக முடியாதுன்னு. ஆனா இவன் யாரு தெரியுமா? அடிக்கிறதுக்கு முன்னாடி பில்டப் தரான் பைத்தியக்காரன் நாய். ஏதாவது பண்ணிட்டு பில்டப் கொடுத்தா கூட பரவாயில்ல. எதுதான் இல்லடா மச்சான் நடந்து வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பேசுறான்டா. சூரியன் நடந்துதான் வரும், அவரு வந்தா எங்க கங்கான்றான். டேய் படம் நெருப்பு மாதிரி இருக்கும்டா. டேய் இவன் ரெடிமேட் அடுப்புடா. இன்னொன்னு இல்ல கொடுமை என்ன தெரியுமா சாமி, இந்த படத்தோட 2000 கோடி மச்சான் இல்ல இந்த படத்தோட கான்செப்ட் இல்ல மச்சான். இந்த படத்தோட கான்செப்ட் ஒரு ஏரியால 4 தினத்துக்கு ஒரு வீட்டுல வந்துட்டு பனி பெய்யும், ஒரு வீட்டுல வந்துட்டு வெயில் அடிக்கும், ஒரு வீட்டுல வந்துட்டு அதான் இந்த சாம்பல் இருக்கும்னு சொன்னா நீ நம்புவீங்க. படம் கான்செப்ட் அந்த மாதிரிதான் இருக்கும். திடீர்னு எதாவது காட்டுவானுங்க. என்ன சொல்றது, லாஜிக் எல்லாம் பார்க்காம படம் பார்த்தாலும் நல்லா இல்ல. அதான் இங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா சிவா படத்தை லாஜிக் பார்க்க மாட்டோம். ஆனா இவன் எங்க தருமா பெருசா எல்லாம் திட்டினானுங்க. சிரிக்கிறான் சார் ஜாக்கே. எனக்கு நான் டயர்ட் ஆயிட்டேன். கிளைமேக்ஸ் வரைக்கும் உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்க தான். நான் டயர்ட் ஆயிட்டேன். கிளைமேக்ஸ்ல சாம கண்ணத்துல கை வச்சிருந்தா. ஆனா ஒரு செகண்ட் டப்புனு கணத்துல இருந்து கை வச்சுட்டு பார்த்தேன். என்னடா இது என்னன்னு பார்த்தா பிளைட்ல ஃபுட்பால் வச்சுருக்கான் ஒரு கையில, 2 கை. அதான் இல்லடா இப்ப 2 கை சரிக்குன்னு கீழே வரும். ஆனா கீழே வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன உலற மாதிரி வரான் அப்படின்னு பார்த்தா விழ மாட்டான். இல்லடா திரும்பி வந்துருவான்னு பார்த்தா ஒரு கையில பிடிச்சிக்கின்னு கனவு காண்டுனுங்கிறான். எந்த கங்குவா நான் எப்படி இருந்தேன் மயிர இருந்தேன். ஒழுங்கா நீ கீழே செத்தே இருக்கலாம் கேட்டா சென்டிமெண்டாவது படம் வச்சிருக்கோம். ஆனா ஒண்ணு இவ்வளவு வருஷமா விவேகத்துல அந்த பாலத்து சீன் இருக்குங்களா, மேல இருந்து விழும்போது புல்லட் படாதுல, அந்த சீனை விட இதுல அல்டிமேட் என்னன்னா அந்த வெள்ளக்காரங்க எல்லாம் புடிச்சிருவானுங்க தெரியுமா இவனை சூர்யாவை. அப்ப வந்து கையில கன்னு வச்சிருப்பான்டாவ, கன்னு வச்சுட்டு சுடாம அவனை போட்டு அடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. சுறா ஃபைட் பத்தி யாருமே சொல்லி, சுறா கிட்ட ஃபைட் இருக்கா இல்லையா? அந்த ஷார்க் என்ன தெரியுமாடா, கீழே வந்துட்டு சுறா கிடக்கும். அந்த பையனை வந்துட்டு ஒரு கையில புடிச்சிருப்பான். அதான் அந்த கயிறை விட்டா அந்த பையன் வந்துட்டு சுறாக்கு இரையாயிடுவான். புரியுதா? ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா பாபுடியல் வந்துட்டு அவன் உண்மையில பாபுடியல் நல்ல விஷயம் பண்ண. ஏன் தெரியுமா? சூர்யா சங்க பிடிச்சி நெறிப்பான். ஏன்டா மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு. புரியுதா? நீ பேசாதடான்னு சொல்லிட்டு அதான் இல்ல அதான் அதனால வந்துட்டு சூர்யா வந்துட்டு கயிறை விடதான், சூர்யா கயிறை விட மாட்டான். அதான் இவன் வந்துட்டு பையனே வந்துட்டு அதான் நீ உயிரோட இருக்கணும், நான் செத்தா ஒண்ணுன்னு சொல்லிட்டு அவனே இது எப்படி தெரியுமா? உள்ளே காப்பாத்த வந்துட்டு சூர்யா இருப்பான். ஆனா புள்ள வந்துட்டு நீ என்னடா காப்பாத்துறது மாதிரி நானே சாவரன்ட்டான். நாங்க என்னதானே ஏத்துக்கிறது எனக்கு புரியல. எப்படி இருக்குதுன்னா ஒண்ணு இப்ப இல்ல ஒண்ணு RRRல வர மாதிரி நீ காப்பாத்தணும், சரி காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட் போர்ஷன்லயா இப்ப உன்னோட 9th தான் அந்த 6த்துல காப்பாத்த முடியாதுல, 2024 சூர்யா காப்பாத்துறாருன்றே வச்சுப்போம். அதையாவது நல்லா காட்டினானா பிளைட்ல வச்சு, அதுவும் கோமாளிக்கணும் மாட்டான். எனக்கு வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருந்தாலே ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் உண்மையிலே. அதாவது இந்த அபார்ஷன் பண்றதுலாம் தப்புதான் ஓகேவா, ஆனா இந்த குழந்தைய வந்து கருவிலேயே அழிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் கோரிக்கை. உண்மாடா. அதான் இல்ல மச்சான், தங்க ஒரு குழந்தைன்னு சொல்லி இருப்பாரு சூர்யா, அந்த குழந்தை வேணும் நீங்களே வச்சுக்கோங்க. அப்பயே அபார்ஷன் இந்த அளவுக்கு ஆயிருக்காரு. குழந்தை இருக்கிறதுக்கு அவன் தள்ளியே பார்த்துக்கலான்னு கேட்டேன்.
ஆனா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம ஹெல்ப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இவ்வளவு நாள் ஸ்கிரீன் கொடுக்காம அதிகமா இல்ல இல்ல சுந்தர கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் சொல்லிருப்பார்ல, அதான் இந்த 20 கோடி கொடுத்தாதான் இது அதான் அந்த மாதிரின்னு. இப்போ அவனே சிரிச்சிருப்பான், இது நீ ரிலீஸ் பண்ணாம இருந்துக்கலாம் மேடம், எப்படியும் நீ கோடி போட்டு ரிலீஸ் பண்ணி அது லாஸ்ட் ஆகுது, இதுக்கு நீ அமைதானா இதுக்கு 10 மூட்டை போடவங்களே இருக்கலாமே சார். கார்த்தி என்ட்ரி மேல பத்திங்களா? அப்புறம் இன்னொன்னு தலை தலை வச்சுக்கிறாள். கிரேட்டர்ஸ் ப்ரோன்னு ஒருத்தர் ஆக்சுவலி கமெண்ட் பண்ணிருந்தாரு உங்க ட்வீட்டுக்கு கமெண்ட் பண்ணிருந்தாரு. அவர் ஒண்ணு சொன்னாரு என்னன்னா, இந்த மாதிரி 190 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி படத்துக்கு போயிட்டு எனக்கு 4500 ரூபாய் காதுக்கு செலவு வச்சுதான் டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்ல. ஆமா, அது ஏதோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஏதோ அது ஹாஸ்பிட்டல் போனாராம், தலை வலிச்சது ரொம்ப, தலையா என்னது ஏதோ காது வலிக்கு காது நித்யானந்தா காதுல விடுறாங்க. வந்து காட்டு கொடூரம், அதாவது கொடூரமா 300 கோடி ஸ்கேம் பண்ணிருக்காங்கடா பட்ஜெட், அது மாதிரிலாம் தெரியல. 100 கோடியில எடுத்துருப்பானுங்கடா. எதுவுமே இல்லடா. அடி நிலா வந்து இப்ப நிலா வந்து ஃபுல்லாவே ஸ்கேம் தான்டா, ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்றேன். நிலா வந்து ஒரு டைம்ல வந்து கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது 3D கிளாஸ்ல. அடுத்த இது பார்க்கும்போது நிலாவுக்கு மேல ஒரு ஒளியோட்டம் தெரியுதுடா, தனியா ஒரு லேயர் தெரியுது, அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தன் இருப்பான்டா, நம்ம கில்லி கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பான். அவன் வந்து நான் அந்த பேன் இண்டியா தெரிக்கும்னான்டா, அவனதான் தேர்ந்துக்கிறேன் நான். அவனேதான் ரஜினி சாருக்கு அப்புறம் அப்படின்னான்டா அவன். ஆனா அவன் ரஜினி சாருக்கு அப்புறம் தான். அவன் எவ்வளவு தற்கொலையா இருப்பான் பாரு. இப்ப ரஜினி சாருக்கு அப்புறம் வேர்ல்டு வைட் மார்க்கெட் சூர்யா தான் அப்படின்னான்டா அவன். சாம இன்னொன்னு சொல்ல மாட்டேன், சொந்த தியேட்டர்ல பார்த்தா சில பேர் தெரியும், அவன் தங்க பிஸ்கெட் மாதிரி 1-2 காட்டுவான்ல, யாருக்காவது தங்க பிஸ்கெட் ஃபீல் ஆச்சா? அது மேரி பிஸ்கெட் தான். நான் தெரியாம கேக்குறேன், எனக்குதான் புரியல, நானும் யோசிச்சேன் தங்க பிஸ்கெட் மாதிரியே இல்லையடான்னு. பொற்காசுகள் பண்ண சொன்னா புறம்போக்கு என்ன பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தா அப்படியேதான். தங்க காசு வந்து அப்படியே கண்ணு வீல் சைஸ் மாதிரி இருக்குடா, பெருசா அப்படியே 2 கண்ணுக்கு எடுத்து வச்ச மாதிரி. அது எவ்வளவு பெருசா இருக்கட்டும், என்ன ஷேப் பண்ணா இருக்கட்டும், அது ஏதோ அட்டா மாதிரி இருக்குதுடா. அது இன்னொரு சீன் அப்படியே காக்கா வந்து காலகாலமா காக்கா எல்லாம் சிஜி பண்ணி எவ்வளவு பண்ணிருக்காங்க. காக்கா வந்து சிஜி வெரி வெரி ஒர்ஸ், ஏதோ பேப்பர் பறங்குற மாதிரி இருக்கு. அது பாட்டு பாம்பு அத கூட கேவலமா தான். ப்ரோ வடக்குக்கு ஆதி போயினா நமக்கு இதுவா ப்ரோ, கங்குவாவா? சொல்ல மாட்டேன் சாம, தேலு வந்துட்டு ஏதோ கொட்டுற மாதிரி கடிக்கிற மாதிரி காட்டும், அதான் நிறைய தேலுங்க, புரியுதா? நிறைய தேலு. இந்த அம்மன் படத்துல தேல் எல்லாம் பாத்திருக்க, ஒரு கிராமம் எனக்கு தெரியல, அது திடீர்னு அந்த மாதிரி வருது. ஆமாண்டா, இந்த பழங்காலத்து கிராபிக்ஸ் அதே மாதிரி. இது உண்மையா விஎஃப்எக்ஸ் ஏமாத்திருக்காங்க, ஸ்கேம்டா, பக்கா ஸ்கேம். 300 கோடி எல்லாம் இல்ல, இது 100 கோடி பட்ஜெட். இத பார்த்தா 300 கோடி. நிறைய பேர் கேக்குறாங்க, அலெக்ஸ் லிங்க் அனுப்பிச்சு எல்லாருக்கும் டெலிகிராம் லிங்க் கேக்குறாங்க. ஸ்கேம் என்ன டேய் அனுப்புடா, லிங்க போட்டு விட்டுரு, அதான் போட்டல கமெண்ட்ல போட்டுரு. எல்லாரும் 1 ஜிப்ல பார்த்து என்ஜாய் பண்ணிடுப்பா. ஒன்னே ஒண்ணு, சூர்யா வந்து அவனே பந்தலி போட்டுக்கிறாரா இல்ல வந்து யாராவது கூட யோகி பாபு காமெடி எப்படி இருக்கு? கேக்குதாடா? கேக்குது. யோகி பாபு காமெடி
யோகி பாபா இதுமே இல்லடா, நல்லா இல்லடா அதுவும். யோகி பாபு அவனும் யோகி இதுல அது அப்படியே அந்த இந்தியன் யோகி டூ பாபு இன்ட்ரோ மாதிரி சூர்யா இருந்ததுண்டா அலெக்ஸ். அந்த இந்தியன் டூல பணக்காரன் இருப்பான் இன்ட்ரோ அந்த மாதிரி தான் வச்சிருந்தான். அதேதான். அதுக்கப்புறம் அலெக்ஸ் அது கூட பரவாயில்லடா. அவங்க பிரான்சிஸ்க்கும் அந்த அவளுக்கும் திஷாவுக்கும் லவ் இப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த யோலோ சாங்க போடுவான். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கர்மமும் போடலையாடா. அதுக்கு என்ன போட்டாங்க? சும்மா இல்ல அவனுக்கு தேவை பாட்டு, பாகுபலி மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் தான் என்னது டாம் குரூஸ் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். இதான் இது என்ன கற்பனை பத்தியா இது? இந்த கற்பனைக்கு படம் தான் வேண்டாம் படம் எடுத்து சிவா பையன் அதுதான்டா அவர்த்தா 2 வருஷம். ஆனா யாராவது குள்ளனுங்க யாராவது இனிமே இந்த லாஜிக் எல்லாம் பேசாதீங்கடா, டீசெண்டா சொல்றேன். வேணாம்டா, இது அசிங்கமா இருக்குடா. எதுக்கு இது ட்ரோல் பண்றானுங்கடா, அமரனை ட்ரோல் பண்றாங்க. கலெக்ஷனை பத்தியே பேசக்கூடாது அவனுங்க. இல்ல மச்சான், இல்ல இப்ப நம்ம ஏதாவது லாஜிக் மிஸ்டேக் பண்றோம், இது வேணா கலாய்கிறானுங்க. இவன் தகுதியே இல்லடா உங்களுக்குலாம், புரியுதா? எவனையும் கேட்க கூடாது. ஏன்டா சத்தியமா தமிழ் சினிமாவில் நீ யாரையும் கேட்க கூடாது. தலைவர் சிறுத்தை சிவா இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்காதடா. இல்ல ப்ரோ, அவன் இருக்கனால நம்ம கோலிவுட் டவுன் ஃபால் ஆகுது என்ன கேட்டா. சொன்ன மாதிரி பெருசாலாம் யாருமே கிடையாது. இல்லடா இல்ல, அவன் சில பேர் நம்ம பசங்க நம்ம ஸ்பேஸ்ல வந்து சொல்லுவானுங்க, ப்ரோ எல்லாரும் கான்பிடென்டா இருக்காங்க, சூர்யாவே சொல்லியிருக்காரு இந்த படம் வந்துட்டு நல்லா போவோம் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், அவன் சிறுத்தை சிவா சூர்யா எல்லாம் வந்துட்டு சிரிச்சுட்டே செஞ்சு விட்ட ஆளுங்க தான். நீ திரும்பவும் பாரு அதே மாதிரி சிரிச்சுதான் செஞ்சு. இப்போ இவ்வளவு இதுக்கே சக்சஸ் மீட் போனா இல்லையான்னு தெரியல. ஆனா இல்ல ப்ரோ, அவங்க மைண்ட் செட் அவங்க ட்ரெண்ட மாத்த மாட்டாங்க போல. அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும்னு தான் நினைப்பானுங்க போல. இப்ப எப்படி ரிலீஸ் ஆகுது, மத்த படம் என்ன வருது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போல. சிவாவெல்லாம் வச்சு இப்படி பேசாதீங்கன்னா எவ்வளவு சொன்னோம் நம்ம. தெரியாதுடா அவங்களுக்கு. படிச்சு சொன்னேன் ஐயா. வலைபேச்ச கால 10 பைசா போட்டோ போட்டுருவான். 10 பைசா கூட உள்ள தெரியுமா? சக்திவேல் தாண்டி இன்னொருத்த ட்ரோல் போறான் ப்ரோ, தனஜெயன். வெயிட்டிங் ஃபார் ப்ளூ சட்டை. அவனதான் தேடிட்டு இருக்கேன். ப்ளூ சட்டை தான் வெயிட்டிங். ப்ளூ சட்டை தான் வருவாரு. செத்தாங்க. ப்ளூ சட்டை வந்து முடிச்சு விட்டுருவான் மொத்தமா. அதான் அவன் தான். இந்த தமிழ் சென்சார் நான் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனு, இந்த தமிழ் சென்சார் பேஜ் எவெல்லாம் நெகட்டிவ் போட்டானோ, அந்த ஒரு 10K அந்த மாதிரிலாம் வச்சு எவெல்லாம் போட்டானோ அவனுக்கு எல்லாம் போன் பண்ணி அவன் அட்ரஸ் எல்லாம் வாங்கி அவன் வந்து அவனுக்கு ஒரு ட்வீட்டை டெலீட் பண்ண வைக்கிறதுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்து நிறைய பண்ணானுங்க. என்னென்ன ப்ரொமோஷன் வேலை பண்ண முடியும் எல்லாமே பண்ணானுங்க. எல்லாம் கேடி வேலை, எல்லாம் பெய்டு மாஃபியா எல்லாம் பண்ணானுங்க. இதுல வந்து விஜய் அண்ணா வந்து பிஆர்னு சொல்லுவானுங்க. இதுல நம்ம போல வேலை கிடைச்சானுங்க எல்லாம் வேணும்னு வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு வந்து விடுது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த படம் இந்த அளவுக்கு ஆகும்னு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையில இந்த அளவுக்கு இருக்கும் நானும் எதிர்பார்த்தேன். இல்லடா இல்ல கொஞ்சமாவது புரியுது அப்படின்னு ஏதாவது இருக்கும் நானும் கொஞ்சமாவது இது பண்ணும். ட்ரால் கண்டென்ட் ஆகும் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. ட்ரால் கண்டென்ட் இல்ல டிராவல் ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சீன் கூட நல்லா இல்லாம நல்லா இல்லாம எடுப்போம்னு தெரியாது. 2-3 சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. செஞ்சுட்டா சார். இதுலதான் ஓப்பனிங் வந்துட்டு 40 கோடி கூட வரல. பாப்போம். ஆனா நாளைக்கு என்ன போடுறானுங்க. ஆக்சுவலி மாரி செல்வராஜ் பொதுவா மாரி செல்வராஜ் படத்துல தானே கத்திட்டே இருப்பாங்க. ஒரு நார்மல் சீனை கூட அவன் கத்தியே தான் சொல்லுவான் அந்த மாதிரி. ஆனா இதுல வந்து அதை விட டபுள் மடங்கு போட்டு செஞ்சுட்டானுங்க கத்தி கத்தி. அலெக்சி நேற்று தானே நம்ம பேசணும், போகும்போது நாளைக்கு போனா பஞ்சு எடுத்துட்டு போங்கடா கத்தினே இருப்பான் அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து ஸ்டார்டிங் 2 வரைக்கும் இதுல நான் யாருன்னா இல்ல ஹெட்செட் எடுத்துன்னு போனேன். இந்த பேண்ட் ஹெட்செட், அதான் இந்த நெக் பேண்ட், அது பேசாம காதுல போட்டு இருந்திருக்கலாம். சத்தியமா மாட்டேன்டா அது வேற. உண்மையிலே
ஒரு சைடு பாவம் படம் போக போக ஆனா என்னன்னு தெரியல, அது என்ன எஃபெக்ட் பண்ணிக்கிறானே தெரியல. ஒரு மாதிரி தலை கிர்னுக்குது, அது எல்லாருக்கும் அது அது அஃபெக்ட் ஆயிருக்கு, புரியுதா? எனக்கு மட்டும் இல்ல, நானும் அது யோசிச்சேன். ட்ரெண்ட்ல இருந்தே மாறல, நான் சொல்றேனே, அந்த ட்ரெண்ட்ல இருந்தே மாறல. சவுண்ட் டெசிபல் ஒன்றா கலர் கிரேடிங் ஃபாரஸ்ட்ல அதோட இந்த ஃபாரஸ்ட்ல வந்து அந்த பொண்ணுங்க கொல்லுவாங்க தெரியுமா? அந்த சீனுக்கு நான் வந்து கத்துறேன், ஓகேவா? ஒருத்தவும் கத்த மாட்டேன், சைலண்டா போனுங்கிறான் போன மாதிரி ஓனு. எல்லாருமே அப்படியே கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுச்சு தேட்டர் வந்து. இந்த மாதிரி வந்து நான் எந்த படமும் விட்னஸ் பண்ணதில்ல. ஒண்ணு ரொம்ப எமோஷனலா இருந்தாதான் ஆடியன்ஸ் வந்து சைலண்ட் ஆவாங்க. ஆனா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எலவேஷன் பண்ற படத்துக்கே வந்து சைலண்ட் ஆனது இந்த படம் தான் நான் பார்த்தது. யாருமே சூர்யா ஃபேன்ஸே கத்தல. முதல்ல ஒரு சீனாவது நல்லா இருக்கணும்டா, ஒரு சீன் கூட நல்லா இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது, புரியுதா? ஒண்ணு ரெண்டு எங்க ஊர்ல வந்து சிவானா படம் ரிலீஸ் பண்ணல, இல்லைன்னா கம்மன் நாளைக்கு அதுக்காக போலான்னு இருக்கேன். அது ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பிரான்சிஸ் கேரக்டர் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சுல. வெளியே வரும்போது ஞாபகம் வரும். இதுல தமிழ் ஆடியன்ஸ் வந்து கங்குவா தொங்கவான்னு போடுறானுங்க, தெலுங்குல வந்து என்ன பண்ண கங்குவா தொங்கவான்னு போடுறாங்க. எனக்கு பையனை வந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 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 சீனை வச்சா பாரு. அதாவது குழந்தைகள் வந்து கடவுளா இருப்பாங்க, நீங்க வந்து இந்த உள்ள போட்டு 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 அப்படி கெட்டவன் ஆயிருவீங்க, நீ அந்த மாதிரி ஆகக்கூடாது, அதனால வந்து எல்லாரும் இதா பண்ணுங்க, நீங்களாவே இருங்க அப்படின்ற. அந்த சீட்லாம் வந்து சிலிர்த்து போய் சில்லறைய விட்டு எறிகிற மாதிரி இருந்தது. அவனும் ஏதோ டேய் இருக்கியாடா சொல்லு. அது நீ வெரி வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போயிருப்பீங்க,